தராவிஹ் தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகை, கியாமுல் லைல், வித்ர் தொழுகை இது எல்லாமே ஒரே தொழுகையா இல்லை வேறு வேறு தொழுகையா அப்படிங்கிறத விளக்கணும். ஏன்னா இது இந்த ரமலான் மாதத்தில் எல்லாருமே வித்ரு தனி, தஹஜ்ஜத்து தராவிஹ்னா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக இது தெளிவாக விளக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஒரு நல்ல கேள்வி. என்னென்னு கேட்டால், நம்ம தஹஜ்ஜத் தொழுகை தான் 8 ரக்காத் தொழுதாங்கன்ற உடனே அது தஹஜ்ஜத் 8 ரக்காத்து, அதுக்கப்புறம் தராவி தனியாக தொழுதுருப்பாங்க அப்படின்னு ஒரு சமாளிப்பாங்க. 2 தொழுகை தொழுத மாதிரி கொண்டு வருவாங்க. அப்படி ஏதாவது ஹதீஸில் இருக்கான்னு தேடி பார்த்தோம்னு சொன்னால், நசைங்கிற நூலில் 1588 1588 அதில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23வது இரவுல அவங்க தொழுதாங்க. எது வரைக்கும் தொழுதாங்கன்னா, இரவுல 1/3 வரைக்கும், இரவை 3 பங்காக வைத்து முதல் பங்கு 8 மணிக்கு, மகரிபு 6 மணிக்கு இரவு ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் 12 மணி நேரம் இருக்கிறது. 1/3ங்கிறது 10 மணி வரைக்கும், 2வது பாகம்ங்கிறது 2 மணி வரைக்கும், 3வது பாகம்ங்கிறது 6 மணி வரைக்கும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நாள் தொழுகிறாங்க 10 மணி வரைக்கும் தொழுகிறாங்க, அடுத்த நாள் தொழுகிறாங்க நிஸ்ஃபுல் லைல் பாதி வரைக்கும் தொழுகிறாங்க, 6 to 6 12 மணி வரைக்கும் தொழுகிறாங்க. அடுத்த நாள் தொழுகிறாங்க சஹர் எங்களுக்கு தப்பி விடுமோ என்று நினைக்கிற அளவுக்கு ஒரு 5:30 மணிக்கு சஹர் முடியுதுன்னு சொன்னால் ஒரு 5:20 வரைக்கும் இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு தொழுகிறாங்க. அப்போ இஷாவிலிருந்து சுபுஹ் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுகையை தான் தொழுதுருக்கிறாங்க. இஷா தொழுதவன் ஆரம்பித்த அந்த தொழுகையை சில நாட்களில் 10 மணிக்கு முடிச்சிருக்கிறாங்க, சில நாட்கள் அதே தொழுகை அப்படி பெருசாக நீட்டிட்டு ரக்காத்தை கூட்டுறதில்ல, ரக்காத்துடைய நீளத்தை கூட்டுவது, ரக்காத்தினுடைய எண்ணிக்கையை கூட்டாமல் நீளத்தை, ருக்குவை, சஜிதாவை, கியாமை இதை கூட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் பாதி இரவு வரைக்கும் தொழுதுருக்கிறாங்க. இன்னொரு நாள் தொழுகிறாங்க ஹத்தா, அதில் வருது எப்படி வருதுன்னு கேட்டால், ஹத்தா லனன்னா அல்லா நுதிரிக்கல் ஃபலா, சஹர் எங்களுக்கு கிடைக்காதோ என்று நாங்கள் அஞ்சுகிற அளவுக்கு நீட்டிட்டாங்க. இஷாவில் ஆரம்பித்த தொழுகையை ஃபஜ்ருக்கு நெருக்கமாகிற வரைக்கும் தொழுதுருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டால், இஷாவிலேருந்து ஃபஜ்ர் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதது ஒரு தொழுகை தான், அதை விளங்கிக்கிறோம். இதே மாதிரியான கருத்து அபூ தாவூதில் 1167 நீங்கள் பார்க்கலாம், இப்னு மாஜாவில் 1137வது ஹதீஸில் பார்க்கலாம், முஸ்னத் அஹ்மதில் 20450வது ஹதீஸில் பார்க்கலாம். இந்த 4 நூல்கள்லையும் வரக்கூடிய ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இஷாவிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதது ஒரு தொழுகை தான். தஹஜ்ஜத் தனியாக தொழுதுட்டு அப்புறமேலே தராவீன்னு ஒன்று தனியாக தொழுவலை, அந்த தஹஜ்ஜத்தை தான் இஷாவுக்கு பிறகு ஆரம்பித்து சுபுஹ் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க, சஹர் வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க. அதனால் கியாமுல் லைல் இரவு தொழுகின்றாலும் அதுதான், தஹஜ்ஜத்துன்றாலும் அதுதான், வித்திருங்கிறது அதனோட சேர்ந்தது, ஒத்தையாக தொழுகிறது. வித்திரை பற்றி தனியாக கேள்வி கேட்டீங்கன்னா அதை பற்றி சொல்லிக்கிறோம். அதனால் தராவிக்கு தனி, தஹஜ்ஜத்து தனி என்றெல்லாம் கிடையாது. தஹஜ்ஜத்துங்கிற பேரில் தொழுகை இல்லை, தராவிங்கிற பேரில் தொழுகை இல்லைங்கிறது தான் சரியான நிலை.